வெல்கம் டு ஆதி டெய்லர். நான் உங்கள் ஆதி. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பட்டியும் ஸ்லீவும் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு எடுத்த அளவில் எப்படி பேப்பர் பேட்டர்ன் போடுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பட்டி எப்படி எடுக்கிறது, ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது பார்ட் 2. இப்போ நம்ம எப்பயுமே பேக் சைடு இருக்கிற அளவையும் ஃப்ரண்ட் சைடு இருக்க அளவையும் கரெக்டாக நம்ம போட்டுட்டு பட்டி எடுக்கிறதுக்கு சொல்கிறேன். ரெண்டையும் இப்போ நம்ம துணியாக இருந்தாலுமே இப்படி தான் போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த மிச்சம் இருக்கிற கேப் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம பட்டி எடுக்கணும். ஒவ்வொருத்தவங்களுக்கு பட்டி பேக் சைடை காட்டி நல்லா இறக்கமாக இருக்கும். அப்படி இருக்கிறதுனால ஒன்றும் இல்லை, அவங்கவுங்க உடம்பு அமைப்பு இருக்கிற மணிக்கு ஒவ்வொரு மாஸ்டர் கட் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு இந்த இதில் எவ்வளவு நமக்கு இந்த கேப் இருக்கோ அப்படிங்கிறத நம்மளால் அளந்துக்கிறேன். அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த ஃப்ரண்ட் சைடு இருக்கிறதுல இந்த நம்ம அரைஞ்சி நம்ம அரைஞ்சி நம்ம கணக்கு பண்ணுவோம். இந்த கம்பி இருக்கிற அளவுக்கு அதில் நம்ம மேலே ஏற்றி வச்சுட்டு கீழே பார்க்குறோம். 2.25 இருக்குது. இதில் வேணால் ஒரு 1/4 இன்ச்சு வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம குழிவாக கட் பண்ணும்போது நமக்கு இந்த ஹைட் உள்ளே போயிடும். 3-3.5 வரைக்கும் கூட வச்சுக்கலாம். நம்ம ஏன்னா மேலே என்ன செய்வோம், இந்த சேஃபுக்கு தகுந்த மாதிரிக்கு நம்ம கீழே இறக்கி தான் கட் பண்ணுவோம். அப்படிங்கும்போது 3.5 வரைக்கும் வச்சாலும் பிரச்சனை இல்லை. அப்படி நம்ம தச்சு முடிக்கும்போது லைட்டாக ஒரு நூல் இழுக்கிற மாதிரிக்கு இருந்தாலும் ஒன்றும் தெரியாது. ப்ளவுஸ் அவ்வளவு அன்ஃபிட்டாக ஒன்றும் இருக்காது. அவங்க பாடியில் போடும்போது கரெக்டாக இருக்கும். கை தூக்குனாலுமே நான் அவங்களுக்கு கீழே அசிங்கமாக தெரியாது. அதனால் நம்ம இது நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரிக்கு வச்சுக்கலாம். பட்டியோட இந்த கேப் எவ்வளோ இருக்கோ, அதாவது ஃப்ரண்ட் சைடுக்கும் பேக் சைடுக்கும் இருக்கிற அளவில் மிச்சம் எவ்வளோ கேப் இருக்கோ அதை நம்ம அளந்து அப்படியே எடுத்துக்கிற போகிறோம். இப்போ இதில் 2.25 இருக்குது. ஆனால் நான் 3 இன்ச்சு வச்சுக்கிறேன். 3 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச், 3 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கீழே நம்ம மடித்து தைக்கிறதுக்காண்டி அதே மணிக்கு இந்த சைடு எடுக்கும்போது நம்ம கரெக்டாக எடுக்கணும். இந்த சைடு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடு நமக்கு கொக்கி பீஸு கீழே நம்ம குடஞ்சி வெட்டுறதுனால இந்த சைடு நமக்கு கொஞ்சம் எக்ஸ்டர்னாக வந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இங்கே நமக்கு கரெக்டாக இந்த இடத்துல உட்காரணும். பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் நமக்கு என்ன செய்யணும், கரெக்டாக இந்த இடத்துல உட்காந்தா தான் நம்ம சைட் ஜாயின் பண்ணும்போது ஏற்ற இறக்கம் இல்லாமல் க்ளீனாக இருக்கும். அதனால் இங்கனுக்குள்ளே எடுக்கும்போது நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். மேலே இதுக்கும் அதே தான். இந்த ஃப்ரண்ட் சைடு இருக்கிற பார்ட்டில் அந்த 1/2 இன்ச்சு மேலே டேப்பை ஏற்றி வச்சு கீழே எது வரைக்கும் நமக்கு பட்டிக்கு விட்டுருக்கோமோ அது வரைக்கும் பார்க்கணும். இதில் 2.25 இருக்குது. இந்த 2.25 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு, இந்த 1/2 இன்ச்சு கீழே மடித்து தைக்கிறதுக்கு 2 சைடுமே எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து கரெக்டாக அந்த ஃபோல்டிங்லேருந்து கீழே நம்ம அந்த குடைவு ஃபஸ்ட்டு டாட் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ விட்டுருக்கோமோ அதை டேப் வச்சு அளந்துக்கிறோம். 3 இன்ச்சியும் ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த இதை அப்படியே இந்த கேப்பை விட்டுறணும். இந்த டாட் பிடிக்கிற கேப்பை நம்ம விட்டுறணும். இந்த டாட்டுக்கு பொழுது தான் நம்ம இங்கே என்ன செஞ்சுருக்கோம், 1.5 இன்ச்சு நம்ம இங்கனுக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கோம். அந்த கேப்பை விட்டுட்டு அந்த 3.1 அந்த பாயிண்ட் காட்சியில் அதுலேருந்து நம்ம டேப்பை வச்சு இங்கே வரைக்கும் பார்க்கணும். கடைசி எவ்வளவு இருக்குன்னா நமக்கு 10.25 வருது. இதுதான் இந்த பட்டியோட நீளம். 10.25 தான் நமக்கு இந்த பட்டியோட நீளம். அவ்வளோதான். நம்ம இந்த பட்டியை நம்ம இப்போ சார்ட்டில் நம்ம கட் பண்ணிடலாம். இதே ஹைட்டை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இந்த மிச்சம் இருக்கிற சார்ட்லையே தான் நான் பட்டி எடுக்க போகிறேன். இந்த சைடு ஃபோல்டிங் பக்கமே எடுத்துக்கோங்க. இது ஃபோல்டிங் தேவை கிடையாது. இப்போ நம்ம சார்ட்டில் மிச்சம் இருக்கிறது அப்படிங்கிறதுனால நம்ம அந்த பீஸ் எடுத்துக்கிறோம். எங்கிட்ட வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை ஓப்பன் சைடு கூட எடுத்துக்கலாம். நமக்கு துணிங்கும்போது இந்த சைடு ஃபோல்டிங் சைடு நமக்கு அங்கனக்குள்ளே நெஞ்சு பட்டி எடுப்போம், கிராஸ் பீஸ் எடுப்போம், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இந்த பட்டிக்கு ரெண்டுமே நம்ம தனித்தனியாக தான் தைக்க போகிறோம். அதனால் எப்படி வேணாலும் சரி, இந்த பேப்பர் கட்டிங் நமக்கு சூதானமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் அந்த ஃபோல்டிங் சைடை எடுத்துக்கிறேன். நம்ம துணியில் வெட்டும்போது ஓப்பன் சைடை எடுத்துக்கலாம். பட்டியோட நீளம் நமக்கு 10.25 இருந்துச்சு. இதுக்கு நம்ம ஆட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எவ்வளோ காட்டுச்சோ அதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். 10.25 ஒரு கோடு போட்டுருங்க. நம்ம நீளத்தை அளந்துட்டோம். நீளத்தை அளந்துட்டு நமக்கு ஃப்ரண்ட் சைடு 3.5 தேவைப்படுது. சைடு நமக்கு 2.25. ஃப்ரண்ட் 3.5, சைடு 2 அப்படி கூட்டிக்கணும். நம்ம சைடு 2.25. அதை நம்ம கீழே நல்லா ஒரு 2 இன்ச்சுக்கு கேப் இருக்கிற மாதிரிக்கு நம்ம விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அடித்து திருப்பும்போது நமக்கு உள்ளே துணி நல்லா ஸ்டிஃபாக நிற்கணும். அதுக்காண்டி இப்போ நமக்கு
ஃப்ரண்ட் சைடு வந்து நமக்கு 3.5 தேவைப்படுது. 3.5 இந்த 3.5ல ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அதே மாதிரிக்கு இந்த சைடு நமக்கு 2.25 தேவைப்படுது. அந்த 2.25ல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதுதான் ஃப்ரண்ட் சைடு. இப்போ இதுலேருந்து நமக்கு என்னது நாங்கள் 3.1 வந்து நமக்கு இந்த குழிவா இறக்கம் காட்டுச்சுல, நம்ம இந்த கீழே கர்வ் கொண்டு வந்திருக்கோம்ல சேஃபுக்கு, நம்ம கப் சேஃபுக்கு தகுந்த மாதிரிக்கு அதை வந்து கீழே நல்லா ஒரு 3/4 இன்ச்சுக்கு குழிவாக இருக்கிற மாதிரி போட்டுட்டு இந்த டாட்டை நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த இதை கொண்டு வந்து அதில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே மேலே கொண்டுட்டு போயிடலாம். நாங்கள் தான் சொன்னேன் நம்ம கீழே அப்படி இறக்கி கட் பண்ணுவோம். இறக்கி கட் பண்ணும்போது இங்கே ஒரு 1/4 இன்ச்சு விடுறதுனால நமக்கு ஒன்றும் அவ்வளோவா மிஸ்டேக்ஸ்லாம் வராது. இந்த இடத்துல இருந்து நம்ம அடித்து திருப்புவோம். அப்போ அடித்து திருப்பும்போது கீழே துணி கொஞ்சம் இருந்தால் தான் நல்லா நமக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். தனியாக எக்ஸ்ட்ரா துணி கொடுக்கறதுனால நம்மளுடைய இஷ்டம் தான். அதை கட் பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த நமக்கு எது வரைக்கும் நமக்கு பாயிண்ட்டோ அதில் மார்க்கிங் மணிக்கு போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பட்டி. இந்த பக்கம் ஃப்ரண்ட் சைடு. நம்ம ஃப்ரண்ட் சைடுக்கு எப்போயுமே என்ன செய்யணும், கொஞ்சம் மார்க்கிங் இப்படி பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் சைடுங்கிறது தெரிகிறதுக்காண்டி. இது வந்து சைடு. சரியா? இந்த சைடு 2.25 நம்ம வச்சுருக்கோம். இந்த சைடு வந்து நம்ம 3.5 இன்ச் வச்சுருக்கோம். இப்போ நம்ம பட்டி எடுத்துட்டோம். ஸ்லீவ் எப்படின்னு பார்த்துடலாம். ஸ்லீவுக்கு நம்ம பேக் சைடு எடுத்த பேட்டர்னை நான் போட்டிருக்கேன், மிச்சம் இருக்கிறத. இப்போ நமக்கு ஸ்லீவ் உயரம் வந்து 8.25 இருந்தது. ஸ்லீவ் உயரம் 8.25. கை அகலம் வந்து நமக்கு 7.5 இன்ச் வருது. இப்போ நம்ம துணியில் போடும்போது இதை ஃபோல்டிங் சைடு இருக்கிறத அதை என்ன செய்வோம், அதை இன்னொரு மடிப்போம். மொத்தம் நமக்கு 4 தான் நமக்கு போடுவோம். 4 மடிப்பாக போடுவோம். அப்படிங்கும்போது நமக்கு திருப்பி பார்க்கும்போது கை 2 ஸ்லீவ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நான் சார்ட் பேப்பர் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஃபோல்டிங் சைடு ஒரு ஸ்லீவ் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கீழே எப்பயும் போல் இப்போ சாதா ப்ளவுஸ் தைக்கிறோம்னா நம்ம கீழே 1.5 இன்ச் விடணும். இதே லைனிங்கும் போது நமக்கு 1/2 இன்ச்சு போதும். மேலே மட்டும் நான் கரெக்டாக ஒரு 6.25 இருக்கிறான்னு முதல்ல நான் செக் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத நான் 6.25 தையலுக்காண்டி ஒரு 1/2 இன்ச்சு நமக்கு கை உயரம் வந்து 6.25 இது ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணோம். சேர்க்கும்போது நமக்கு 6.25 கீழே ஒரு 1.5 இன்ச்சு அதை நான் பட்டிக்கு விட்டுறேன். அதை மார்க் பண்ணிவிட்டு மேலே 6.25 தையலுக்கும் சேர்த்தேவும் நான் விடுறேன். 6.25 இப்போ நமக்கு கை சுற்றளவு வந்து 9 இன்ச் வந்துச்சு. இதுக்கு நம்ம முதல்ல அந்த ஆம்கோல் வரைகிறதுக்கு நம்ம இங்கே என்ன செய்யணும்னா ஒரு மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். அதனால் இப்போ எப்பயுமே எல்லா ப்ளவுஸ்க்குமே இப்போ நம்ம 6 இன்ச்சு நம்ம ஹைட் வைக்கிறோம்னா 3.5 இன்ச்சு இறக்க வச்சுக்கலாம். மேலேருந்து 3 இன்ச்சு நம்ம அளந்து இறக்க வச்சுக்கலாம். 3, 3.25, 3.5 அவங்கவுங்க உடம்பு கை சின்ன கையாக பெரிய கையான்னு பார்த்து இந்த இறக்கம் வரும். இப்போ நான் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து 3 இன்ச்சு நான் இறக்க வச்சுக்கிறேன். மேலேருந்து அதாவது நம்ம அப்போ தான் நமக்கு இந்த ஆம்கோல் ரவுண்டிங் எடுத்தோம்ல அதை இதில் வச்சு நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்லீவ் வந்து நமக்கு நல்ல அமைப்பாக வரும். இப்போ இதிலேருந்து நமக்கு என்னது 9 இன்ச் இந்த ஆம்கோல் ரவுண்டிங் நம்ம என்ன பார்த்தோம், 9 இன்ச் நம்ம பார்த்தோம்ல. இந்த ஆம்கோல் ரவுண்ட் வந்து 9 இன்ச் பார்த்தோம். அந்த 9 இன்ச்சு இங்கே கரெக்டாக எடுத்துக்கணும். அங்கே வெட்டும் போது கொஞ்சம் 8.25 வந்தாலும் நம்ம கீழே தச்சு முடிக்கும் போது 9 இன்ச்சு வரும். இதில் வந்து நம்ம குறைச்சி மட்டும் எடுத்துடக்கூடாது. இதில் அதே 9 இன்ச் நமக்கு கரெக்டாக வர்ற மாதிரி எடுத்துக்கணும். இப்போ நம்ம மிட் பாயிண்ட் கிடச்சிச்சு. இப்படி ப்ளஸ் சிம்பிள் கிடச்சாதான் நம்ம அந்த இது அந்த பாயிண்டில் நம்ம தையல் போடுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ கீழே வந்து நமக்கு கை சுற்றளவு வந்து 7.5 இன்ச் ஒரு பாயிண்ட் வந்துச்சு. அதை மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதோடைய இது அமைப்பு இப்படி தான். இது எக்ஸ்ட்ரா எப்பயும் போல் 1.5 இன்ச்சு நம்ம விட்டோம்ல, அந்த 1.5 இன்ச்சு நம்ம இங்கே விட்டுறோம். அதே மாதிரி கீழேயும் 1.5 இன்ச்.
இப்போ ஸ்லீவ் வரைகிறதுக்கு எப்பயுமே இங்கே ஒரு 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு அவங்களுடைய கை அகலத்துக்கு தகுந்த மாதிரிக்கு தோள்பட்டையோட இது அமைப்பு பார்த்த மாதிரிக்கு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் ஒரு 2 இன்ச்சு இல்லாட்டி 1.5 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரிக்கு வச்சுருக்கேன். இப்போ கீழே இருந்து நம்ம எப்படி ஸ்லீவ் வரையணும்னா கீழே இந்த கோடு நம்ம போட்டிருக்கோம்ல இதிலேருந்து வரணும். இதிலேருந்து கீழேருந்து அப்படியே மேலே லைட்டாக அப்படியே கொண்டுட்டு போகணும். மேலே கொண்டுட்டு போய் நம்ம அந்த பாயிண்ட் வச்சுருக்க இடத்துல ஜாயின் பண்ணிடணும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லீவு. இப்போ நான் 2 இன்ச்சு இருக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். இப்போ இதிலேருந்து அப்படியே லைட்டாக கொஞ்சம் குழிவாக கட் பண்ணி அப்படியே மேலே கொண்டு போய் விட்டுறணும். இது ஃப்ரண்ட் ஸ்லீவு. ஸ்லீவ் வரைகிறதுல ஏகப்பட்ட மெத்தட் இருக்குது. இப்போ நீங்கள் வரைஞ்சி பாருங்கள். இல்லாட்டி இங்கேருந்து நம்ம என்ன சொல்லுவோம் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு அதில் மிட் பாயிண்ட் பார்த்து மேலே ஆஃப் கீழே 1/2 இன்ச் எடுத்து அப்படியே நம்ம ஸ்லீவ் கட் பண்ணலாம். இப்போ நான் இது உங்களுக்கு ஈஸியான முறையில் கர்வ் ஈஸியாக வர்ற மணிக்கே சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஸ்லீவை கட் பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணிட்டோம். கட் பண்ண இடத்துல நம்ம மார்க்கிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரிக்கு சென்டர் பாயிண்ட்டையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இப்படி ஸ்லீவ் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த ஸ்லீவ் என்ன செய்யணும் இப்படி ஓப்பன் பண்ணிட்டு தான் நம்ம எப்பயுமேவும் இதேவும் நம்ம 2 தான் போட்டிருந்தா டபுள் ஸ்லீவ் இருக்கும். இப்போ நான் பேப்பர் பேட்டங்கிறதுனால நான் ஒரு ஸ்லீவ் தான் எடுத்திருக்கேன். இதை அப்படியே ஒரு பீஸை மட்டும் எடுத்து விட்டு நம்ம மேலே அப்படியே குழிவாக கட் பண்ணணும். கரெக்டாக இதில் ஒரு 3/4 இன்ச்சு கிட்ட போய் இருக்கிற மாதிரி இதில் ஜாயின் பண்ணி விட்டணும். ஃப்ரண்ட் சைடுங்கிறதுக்கு உங்களுக்குள்ள ஒரு குழிவாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரண்ட் சைடுங்கிறதுக்கு இதுதான் ஸ்லீவு. இந்த நம்ம இந்த மார்க்கு இந்த 3 இன்ச்சு இறக்கம் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதுலேருந்து லைட்டாக கீழே அப்படியே கொண்டு வந்து அப்படியே ஷேப் வந்து மேலே கொண்டு போயிட்டு நம்ம இங்கே இருக்கிற 2 இன்ச்சில் போய் ஜாயின் பண்ணோம்னா நமக்கு ஸ்லீவ் ஷேப் வந்து கரெக்டாக அழகாக வந்துடும். பாருங்கள் நமக்கு ஸ்லீவ் எப்படி கரெக்டாக வந்துருக்குன்னு. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து அதை கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆதி டெய்லர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எனக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு லைக் கொடுக்குறதுலாம் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.